ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி SSD டோக்கன்ஸ் 22,000 டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்கள் SSD டோக்கன்ஸ் இரவு 11:15 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நள்ளிரவு 2 மணி வரைக்கும் கிடைத்தது. இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 19,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 4:45 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 15,052 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,428 டோக்கன்களும் மீதம் இருந்தது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலையோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும், மேல் திருப்பதியில் கிடைக்காது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்களும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு என்று எந்தவித தண்ணி கியூவும் இருக்காது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்கணும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமரால ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகும். இந்த காரணத்திற்காகவே டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்க முடியும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த ஒரு வாரமாக இந்த இலவச தரிசன டோக்கன்கள் மாலை 4:30 மணி தொடங்கி கொடுக்கப்பட்டு இருந்த நிலையில் நேற்றிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி மற்றும் இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த இலவச தரிசன டோக்கன்கள் மாலை 4 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கன்களையுமே TTD ஒரே விதமான இலவச தரிசன டோக்கன்களாக பார்ப்பதனால இந்த 2 தரிசன டோக்கனில் ஏதாவது ஒரு தரிசனம் டோக்கன் வாங்கி நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தரிசனம் செய்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகுதான் மறுபடியும் இந்த 2 தரிசன டோக்கனில் ஏதாவது ஒரு தரிசன டோக்கன் வாங்க முடியும். அதனால் SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கனை ஒரே நாள்லையோ அடுத்தடுத்த நாட்கள்லையோ நம்ம வாங்க முடியாது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் மாலை 4 மணி அல்லது 4:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த கவுண்டர்ஸ் ஓப்பன் செஞ்சு தான் வச்சுருப்பாங்க. சில நாட்களில் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்து 4-5 மணி நேரத்திலே டோக்கன்கள் காலியாகிடுது. சில நேரங்களில் நள்ளிரவுலையும், சில நாட்களில் அதிகாலை வரைக்குமே டோக்கன்கள் கிடைக்குது. அந்த நாளுக்கு ஸ்கெடியூல் ஆகியிருக்கக்கூடிய தரிசன டோக்கன்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. மறுபடியும் அடுத்த நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்கறதுக்கு மாலை 4 மணி அல்லது 4:30 மணிக்கு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ, அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. SSD டோக்கன்ஸ் வாங்கிய உடனே நீங்கள் திருமலையில் போய் நைட் ஸ்டே பண்ணுவதாக இருந்தால் நீங்கள் திருமலைக்கு இமீடியட்டாக கிளம்பலாம். ஆனால் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் தரிசன கியூவில் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போக முடியும்.
திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமேட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். லேட்டாக போகலாமான்னா நமக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கியூவில் ஜாயின் பண்ணிடணும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்களுக்குமே திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங் பிளேஸினுடைய பேர் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நாம் போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் உங்ககிட்ட இல்லைனாலும் அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் போய் தரிசனம் பார்க்கறதுக்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் SV மியூசியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் ஆரம்பமாகும். இந்த கியூ திருமலையில் 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ போய் திருமலைக்கு ரீச் ஆகுறீங்களோ இமீடியட்டாக இந்த கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் தரிசனத்திற்காக போகலாம். இந்த கியூவில் ஜாயின் பண்ண பிறகு ஒரு வெயிட்டிங் ஹால் வரும். வெயிட்டிங் ஹாலை கடந்த பிறகு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகக்கூடிய சமயத்தில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கும் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளுக்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நாம் போகலாம். நம்ம எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் டிக்கெட் வாங்கியோ டோக்கன் வாங்கியோ அல்லது டோக்கன் வாங்காத நேரடி சர்வ தரிசனம் கியூவாக இருந்தாலும் எல்லா தரிசன கியூலையுமே கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே மறுபடியும் இந்த PAC 4 பில்டிங்குக்கு போய் பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. இந்த பக்தர்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நாம் பே பண்ணணும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்தவித தரிசன டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை, கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தரிசனமும் பண்ண முடியல, ஆனால் எங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் தேவைப்படுதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் ஆதார் கார்டை வைத்து லட்டு கொடுக்கறதுக்கான தனி கவுண்டர் இருக்கும். அங்கே தனியாக போர்டும் வச்சுருப்பாங்க. ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு மேக்ஸிமம் 2 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதற்கு 100 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அந்த கியூவில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி காமிச்சு 2 50 ரூபாய் லட்டு தேவைப்பட்டால் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் தினமுமே கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலை 6 மணி தொடங்கி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. திருமலையில் ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய CRO ஆஃபீஸுக்கு பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் கொடுக்குறாங்க. திருமலை மற்றும் திருப்பதிக்கு நேரடியாக போய் நம்ம ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் TTD ரூம் திருமலை மற்றும் திருப்பதியில் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு TTD ரூம் எங்கேயுமே கொடுப்பது கிடையாது. நீங்கள் தனி நபராக போகிறீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் தேவைப்படுது அல்லது உங்களுக்கு TTD ரூம் கிடைக்கல அப்படின்னா கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும்
ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெடி ஆகிறதுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் 4 பில்டிங்ஸில் இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. அந்த பில்டிங்ஸ் PAC 1, PAC 2, PAC 3 மற்றும் PAC 5. இலவச லாக்கர் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடக்கிறதுக்கு 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக தான் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. தனியாக நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். இந்த 2 காட் ரோட்ஸ் மூலமாக நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, காட் ரோட்ஸ் என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்று பௌர்ணமியை முன்னிட்டு திருமலையில் மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் கருட வாகன சேவை நடக்க இருக்குது. இன்று ஸ்ரவண மாதத்தினுடைய பௌர்ணமியை முன்னிட்டு திருமலையினுடைய உற்சவமூர்த்தியான நவநீத கிருஷ்ணருக்கு புதிய பூணூல் மாற்றும் நிகழ்வு நடந்திருக்கு. இதனை முன்னிட்டு இன்று காலை நவநீத கிருஷ்ணர் திருமலை கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதி வழியாக வலம் வந்து வராகப்பெருமாள் கோவில் வந்தடைந்த பிறகு அங்கே அவருக்கு சினப்பன திருமஞ்சனம் நடந்திருக்கு. சினப்பன திருமஞ்சனம் முடிந்த பிறகு அவருக்கு புதிய பூணூல் சாற்றப்பட்டிருக்கு. அதற்கடுத்து ஆஸ்தானம் முடிந்த பிறகு வராகப்பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதி வழியாக மறுபடியும் நவநீத கிருஷ்ணர் திருமலை கோவிலுக்குள்ள வந்தடைந்திருக்கிறார். நேற்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 70,480. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 28,923. உண்டியல் காணிக்கை 3.17 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 26 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும் ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.